நற்செய்தி பரப்பு குழுவிலிருந்து நம்முடைய சகோதரர்கள் ஊழியர்கள் வந்துள்ளார்கள். அவர்கள் நம்முடைய மத்தியிலே, நம்முடைய சேகரத்திலே கிட்டத்தட்ட ஒரு வாரம் இங்கே அத்தித்து ஆலயத்தில் தங்கியிருந்து நம்முடைய பகுதியிலே ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆலயத்திலே சந்தித்து ஒவ்வொரு ஊரிலே இந்த நாளிலும் நம்முடைய வட்டாரூர் சபையிலே ஊர்களிலே உள்ளே சென்று துண்டு பிரதிகள் கொடுத்து ஆண்டவருடைய நாமத்தை குறித்து அறிவித்தார்கள். இப்பொழுதும் நமக்கு நேரம் கிடைக்கும் போது ஆண்டவருடைய நற்செய்தி அந்த பாடல்கள் மூலமாக இன்னும் நாடகங்கள் மூலமாக நம்மிடத்திலே நிறைய காரியங்கள் செய்திருக்கிறார்கள். அவர்களை நம் சபையின் சார்பாக அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். இப்பொழுது இந்த நிகழ்வை நாம் ஜெபித்து நாம் ஆரம்பிப்போம். ஜெபம் செய்வோம். கிருபை இரக்கம் அன்பு நிறைந்த எங்கள் மீது பரம தந்தையை நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். அப்பா, இது எங்கள் வாழ்விலே ஒவ்வொரு நாளும் பாராட்டு வருகிற எல்லா நன்மைகளுக்காக, ஈவுகளுக்காக, இரக்கங்களுக்காக நம்ம நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே உங்களுடைய ஆலயத்தில் வந்து உண்மை தொழுது கொள்ளும்படியாக ஆண்டவரே ஊழியர்களை அழைத்து வந்தீர். அதை கண் செலுத்துகிறோம். அப்பா, அந்த நாளிலும் இந்த வட்டாலூர் கிராமத்திலே உங்களுடைய நற்செய்தியை அறிவிப்பதற்கு உங்களுடைய ஊழியர்களுக்கு பலன் தந்தீர். அந்த நிமித்தமாக புதிய ஆத்துமாக்கள் என்னுடைய ஆலயத்தில் வந்து சேரவும் நீர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த நிகழ்ச்சி ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் உங்களுடைய பிரச்சனத்தெலாம் நிரப்புங்க. உங்களுடைய மாத்திரம் மகிமையை சேர்ப்பதற்கு எங்களுக்கு பலன் தாங்க. எல்லா காரியத்தையும் உங்களுடைய கருத்தை தருகிறோம். நீரே பெரிய காரியங்கள் செய்யுங்க. நீர் புரட்சமாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற என்ப நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் திருநெல்வேலி திருமண்டல நற்செய்தி அருட்பணித்துறையின் நற்செய்தி பரப்பு குழு ஊழியங்களின் சார்பாக அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென் சொல்லுவோம். ஆமென். ஹல்லேலூயா. நல்ல ஒரு சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த வட்டாலூர் திருச்சபைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். என்னென்னு சொன்னால், இந்த அடைக்கலப்பட்ட சேகரத்துக்கு நாங்கள் வரும்பொழுதெல்லாம் இந்த திருச்சபையை அதிகமாக நேசிப்பது உண்டு. நல்ல உற்சாகமான ஒரு திருச்சபை, கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகின்ற இறை குடும்பங்களாக கடவுள் நம்மை வைத்திருக்கிறார். ஆகவே ஆண்டவருக்கு துதி தோத்திரங்கள் உண்டாக வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவருடைய நாமத்தினால் அவளை வாழ்த்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவருடைய நாம மகிமைக்காக அன்புக்குரியவர்களே, நாங்கள் கடந்த வெள்ளிக்கிழமை நம்முடைய அடைக்கலப்பட்ட சேகரம் அத்தியூத்து தூய யோவான் ஆலயத்திலே தங்கியிருந்து ஆத்தும ஆதாய பணியை நிறைவேற்றும்படியாக 7 பேர் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கிராமங்களிலே காலை ஒரு பகுதியையும் மாலையில் ஒரு பகுதியிலும் சென்று இரவிலே நம்முடைய சேகர சபைகளை சந்தித்து ஆண்டவருடைய அன்பை நாங்கள் விதைக்கும்படியாக நாங்கள் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ள உங்களை அன்போடு பட்சமாக கேட்கிறோம். இந்த நாளிலே இந்த வாய்ப்புகளை வழங்கி கொண்டிருக்கின்ற அடைக்கலப்பட்ட நம் சேகர தலைவர் ரெவரண்ட் டாலத் ஐயாவர்களுக்கும் இந்த வட்டாலூர் திருச்சபையின் சபை ஊழியர் அன்பு சகோதரர்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துதலையும் கூறிக்கொள்கிறோம். இப்பொழுதும் இந்த காலையில் தான் ஃபோனில் திடீர்னு தான் சொன்னோம், சரி இன்றைக்கி எப்படியாவது ப்ரோக்ராம் நடத்துகிறோன்னு சொல்லி அதன் அடிப்படையிலே கால் பண்ண உடனே சரி என்று சொன்னார்கள். குருவானோடத்திலேயும் தொடர்பு கொண்டு சபை மக்களுக்கும் அறிவிப்புகள் எல்லாம் பல நிலைகளிலே சென்று இந்த இரவு வேளையிலே மிகுந்த வாஞ்சியோடு வந்திருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஜோர கைத்தட்டலாமா? பிரைஸ் லார்ட். தொடர்ந்து ஒரு சில பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். இயேசுவே உம் நாமத்தினால் இன்பம் உண்டு யாவருக்கும், நன்றியுள்ள இதயத்துடன் கூடினோம் என் நன்னாளிலே என்று சொல்லி இந்த பாடலை நாம் பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் கடவுளுடைய கிருபையினாலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாக இயேசுவே உம் நாமத்தினால் இன்பம் உண்டு யாவருக்கும், நன்றியுள்ள இதயத்துடன் கூடினோம் என் நன்னாளில் என்று சொல்லி கன்வென்ஷன் கேதுங்களே 241வது பாடலை எல்லாரும் உற்சாகமாக கைத்தட்டி பாடப்போம். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். இயேசுவே உம் நாமத்தினால் இன்பம் உண்டு யாவருக்கும், நன்றியுள்ள இதயத்துடன் கூடினோம் இந்நன்னாளிலே என்று சொல்லி பாடும்.
நல்ல கைத்தடி உற்சாகமாய் பேசலாம். நன்றியுள்ள இதயத்துடன் கூடினோமி நன்னாளிலே எங்கள் தேவனே எங்கள் ராஜனே எங்கள் தேவனே எங்கள் ராஜனே என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். நல்ல கைத்தட்டி நன்றியுள்ள இதயத்துடன் கூடினோமி நன்னாளிலே. கண்டழைக்கும் சத்தத்தை கேட்பாயோ பாவியே, இன்று இயேசுவை வாராயோ நித்திய தியாகம் பெற்றிடவே. எங்கள் தேவனே எங்கள் ராஜனே எங்கள் தேவனே எங்கள் ராஜனே என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். கடைசி சத்தத்தை நல்ல கைத்தட்டி நம்பி செல்லுவோம். உலகை என்றும் பெறுவோம். துன்பப்பாதை சென்றிடுவோம். என்றும் அவரின் வழக்கா. எங்கள் தேவனே எங்கள் ராஜனே எங்கள் தேவனே எங்கள் ராஜனே என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். உமக்கென்றும் ஜீவிப்போம். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க சத்தமா. நாங்கள் தங்கியிருக்கின்ற அத்தியூத்து யோவான் ஆலயத்தை கேட்கணும். ஒரு அலையில சொல்லலாமா? சோத்திரம். இப்போ நாங்கள் தங்கியிருக்கிற சர்ச்சு கேட்கணுமோ? ஒரு அலையில சொல்லுங்க. சோத்திரம். என்ன பிரதர்? ஆமாம், ஒரு அலையிலே சொல்லிடுவோம். ஆமாம் ஐயா, அங்கெல்லாம் கேட்காதீங்க, இங்கே தான் கேட்கணும்னு சொல்லி நல்ல உற்சாகமாக இருக்கீங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கோப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கோப்பானவர் யார்? அவர் நமக்கு செங்கடலை கடந்து தன்னுடைய ஜனங்களை நடத்தி சென்றவர்.
இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். அதனால தான் எத்தனை போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள் வந்தாலும் அவரை நம்பி நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமாம், அந்த பாடலை எல்லாரும் கைத்தட்டி உற்சாகமாய் பாடுவோம். கர்த்தாவே தேவர்களில் உமக்கோப்பானவர் யார்? செங்கடலை பிளந்து தனது ஜனங்களை நடத்தி சென்றவர். நல்லா கைத்தட்டி. கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீ. செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீ. நீ நல்லவர், சர்வ வல்லவர் என்று பார்த்து பாராதவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர் என்று பார்த்து பாராதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவாளமை போஷித்தவர். தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? அல்லேலூயா. அப்படி எல்லாரும் எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று கண்களை மூடி சர்வ வல்லமை பொருந்திய ஒரே கடவுளாய் மீட்டிருக்கிற ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து, சென்ற பகல் முழுவதும் கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார்.
சென்ற பகல் முழுவதும் நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறார். சென்ற பகல் முழுவதும் நம்முடைய வழிப்பிரயாணத்திலே கர்த்தருடைய கரம் நம்மோடு இருந்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி நாம் செலுத்துவோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்த நன்மைகள் ஏராளம். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத பெரிய அதிசயங்களையும் செய்கிற சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் இந்த ராத்திரி வேளையிலே மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நம்முடைய ஆண்டவர் நமக்கு பாராட்டின கிருபை எவ்வளவு பெரியது. உயரமான இடத்திலே உயர்த்தி வைத்திருக்கிறாரே, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி வந்திருக்கிறாரே, அந்த ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி என்று சொல்லி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துமா? உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றும் மகிழச் செய்தி. தூயவரே நம் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே நம் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, நெய் உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கூப்பிடு நீ அதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். நீ அதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம், எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்தினால் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துமா? ஒரு மனதோடு யார் யாரெல்லாம் கர்த்தரை ஆராதிக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் விடுதலை கொடுப்பதற்கு போதுமானவராய் இருக்கிறாரே. அந்த ஆண்டவரை ஒரு விசை எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவோமா? ஆண்டவரே, நீர் என்னை மறவாமல் நினைச்சதுனால தான்ப்பா இந்த வட்டாளூர் திருச்சபையில உயிரோடு இருக்கிறேன். நீர் என்னை மறவாமல் நினைச்சதுனால தான் இந்த ராத்திரி வேளையில இந்த கூட்டத்திற்கு நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? எபினேச நீர்தான் ஐயா என்று சொல்லி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமா? எபினேச நீர்தான் ஐயா, இதுவரை நடத்தினீரே. எபினேச நீர்தான் ஐயா, இதுவரை நடத்தினீரே. எல்லோய் எல்லோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்லோய் எல்லோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பரமாமல் நிலைத்தீரையா,
மனதார நன்றி சொல்வே. எங்களை மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஓ நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரராய் விளங்கிக் கொண்டிருக்கிற ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையிலே வட்டாளூர் திருச்சபை இறை குடும்பங்களாக ஊழியர்களாக இணைந்து உம்முடைய நாமத்தை உயர்த்துவதற்கு நீர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய மகிமை பிரசன்னம் எங்களோடு தங்கியிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென். தயவு செய்து அமர்ந்து கொள்வோம். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் திருநெல்வேலி திருமண்டல நற்செய்தி பரப்புக்குழு ஊழியர்களின் சார்பாக உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துவதிலே வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. இப்பொழுது இந்த நிகழ்வை சிறப்பாக தொகுத்து வழங்கும்படியாக அன்பு ஊழியர் சகோதரர் மகேஷ் ராஜா அவர்கள் இந்த நிகழ்வை நமக்கு சிறப்பாக தொகுத்து வழங்குவார்கள். ஜெபத்தோடு நாம் காத்திருப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஜோர கைத்தட்டலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். உங்களுக்கு காலை நேரத்திலே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்திருக்கும். இன்று மாலை ஒரு சிறப்பு நிகழ்ச்சி என்று இந்த வாட்ஸ்அப்பை நீங்கள் இந்த நிகழ்வு கேள்விப்பட்டு நீங்கள் அநேகர் வந்திருக்கிறீர்கள். கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. ஹல்லேலூயா. எல்லாரும் நல்ல கைகளை உயர்த்தலாமா? கைகளை உயர்த்தலாமா? நல்ல கைகளை உயர்த்தி ஒரு 3 முறை சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று எவ்வளவு சத்தமாக சொல்ல முடியுமோ அவ்வளவு சத்தமாக சொல்ல போகிறீங்க. நல்ல நல்ல கையை உயர்த்துமா? கையை உயர்த்துங்க. நல்ல கைகளை உயர்த்தி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. உங்களுக்கு அறிவிக்கப்பட்டபடி அநேக நிகழ்ச்சிகள் இருக்கிறது. புதிய பாடல், பழைய பாடல், குறு நாடகம் என்று ஆக்ஷன் சாங் என்று பல நிலைகளிலே இயேசுவை வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் 8 பேர் கொண்ட குழுவாக நாங்கள் உங்கள் மத்தியிலே வந்திருக்கிறோம். ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நமக்கு என்ன ஆசீர்வாதமாக இருக்கும். அதோடு மாத்திரமில்ல, ஒவ்வொரு நிகழ்ச்சியோடு கூட இயேசு நம்மோடு கூட பேசுவார். அது பாடல் வேலையாக இருக்கலாம், குறு நாடகத்தின் வேலையாக இருக்கலாம், அது ஏதோ ஒரு நிகழ்வுகளுமாக கர்த்தர் இந்த நாளிலே இந்த மாலை வேளையிலே என்ன வார்த்தை கொண்டு பேசப்போகிறார் அந்த ஒரு சிந்தையோடு ஜெப சிந்தையோடு காத்திருப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவார். ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமாக ஜெபத்தோடு காத்திருப்போம். அதோடு மாத்திரமல்ல, ஒவ்வொரு நிகழ்ச்சி முடியும் பொழுது நீங்கள் என்ன செய்யணும்? கையை கட்டிட்டு சும்மாவே இருக்கணும். என்ன செய்யணும்? கை தட்டுங்களேன் கொஞ்சம். எந்த ஒரு கைத்தட்டு? எந்த ஒரு கைத்தட்டு இது? வட்டோட ஒரு கைத்தட்டு இப்படியா இருக்கும்? நல்ல கைத்தட்டுங்க. நல்ல உற்சாகமாய் உற்சாகமாய். சரி, போக சரியாயிரும். சரி, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. இதே போல் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் முடியும் பொழுது நீங்கள் என்ன செய்யணும்? கரங்களை தட்டி எங்களை செய்யணும், உற்சாகப்படுத்தணும். நீங்கள் உற்சாகப்படுத்தினா அநேக நிகழ்வுகளை உங்களுக்கு என்ன செய்ய முடியும்? காண்பிக்க முடியும். கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. அதோடு மாத்திரமில்லை, இடையிடையே பரிசுத்த வேதாகமத்திலிருந்து லகுவான கேள்விகள் தான் கேட்போம். அந்த லகுவான கேள்விகளுக்கு யார் கைகளை உயர்த்தி சரியாக, எல்லாரும் சத்தமாக பதில் சொல்லக்கூடாது. யார் கரங்களை உயர்த்தி சரியாக பதில் கூறுகிறீர்களோ அவர்களுக்கு சிறப்பு பாராட்டுக்கள் உண்டு. கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. நிகழ்ச்சியின் முதல் பாடலாக எங்கள் மத்தியில் இருக்கிற அன்பு சாம்ராஜ் அண்ணன் அவர்கள் ஒரு அருமையான பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த வருகிறாங்க. அவளை வரவேற்போமா? கரங்களை தட்டி வரவேற்போமா? நல்ல கரங்களை தட்டி.
இதுதான் கை தட்ட. அவங்க மைக்கை பிடிக்க வரைக்கும் கை தட்டிக்கிட்டே இருக்கணும். மைக்கை பிடிக்கிற வரைக்கும் கை தட்டிக்கிட்டே இருக்கணும். இன்னும் நல்லா கை தட்ட, இன்னும் மைக்கை பிடிக்கல. ஒரு பழைய பாடல் ஒன்றை பாடி நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். தேவனுடைய அன்பு ஒரு நாளும் வற்றி போகாது. தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்கிற மையமாக கொண்டு ஒரு பாடல். கடல் பற்றினாலும் தேவன் அன்பு கடல் பற்றாதமா. சுபிக்கடல் பற்றினாலும் தேவன் பாசக்கடல் பற்றாதமா. அரபிக்கடல் பற்றினாலும் தேவன் அன்பு கடல் பற்றாதமா. சுபிக்கடல் பற்றினாலும் தேவன் பாசக்கடல் பற்றாதமா. நேசமுள்ள நெஞ்சுக்குள்ள இயேசு இருப்பார். நெஞ்சமதை உற்றுப்பார் இருந்திடுவார். நேசமுள்ள நெஞ்சுக்குள்ள இயேசு இருப்பார். நெஞ்சமதை உற்றுப்பார் இருந்திடுவார். அரபிக்கடல் பற்றினாலும் தேவன் அன்பு கடல் பற்றாதமா. சுதிக்கடல் பற்றினாலும் தேவன் பாசக்கடல் பற்றாதமா. இறைவனின் இல்லம், என் உயிரும் அவரின் வடிவம். என் உள்ளம் இறைவனின் இல்லம், என் உயிரும் அவரின் வடிவம். பார்வையினில் எந்தன் பாதங்களில் என் கண்ணின் முன்னே அவர் தோன்றுகிறார். என் கூப்பிடலை அவர் கேட்டுக்கொண்டு என் துன்பங்களை வந்து வாங்குகிறார். தேசமுள்ள நெஞ்சுக்குள்ள இயேசு இருப்பார். பாசமுடன் பாவங்களை மன்னித்திடுவார். தேசமுள்ள நெஞ்சுக்குள்ள இயேசு இருப்பார். பாசமுடன் பாவங்களை மன்னித்திடுவார். அரபிக்கடல் பற்றினாலும் தேவன் அன்பு கடல் பற்றாதமா. பசுபிக்கடல் பற்றினாலும் தேவன் பாசக்கடல் பற்றாதம்மா. அவரின் வருகை அதை உணர்ந்தேன் மனதில் பெருமை. என் நினைவில் அவரின் வருகை அதை உணர்ந்தேன் மனதில் பெருமை. வாழுகின்ற அந்த காலம் வரை என் தேவனவர் என்றும் எனக்கு துணை. பாடுகின்ற இந்த பாவி என்னை என்றும் மீட்க வந்த தேவன் அவரை நினை. தேசமுள்ள நெஞ்சுக்குள்ள இயேசு இருப்பார்.
பாசமுடன் பாவங்களை மன்னித்திடுவார். நேசமுள்ள நெஞ்சுக்குள்ள இயேசு இருப்பார். பாசமுடன் பாவங்களை மன்னித்திடுவார். அரபிக்கடல் வற்றினாலும் தேவன் அன்பு கடல் கட்டாதமா. பசுவிக்கடல் வற்றினாலும் தேவன் பாசக்கடல் அச்சாதம். பிரைஸ் லார்ட். நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டுவோமா? நல்ல ஒரு சிறப்பான பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தியிருக்கிறார்கள். ரொம்ப நேரம் உட்காந்துட்டோன்னே. ஆரம்பத்தில் நாங்கள் 2 பாட்டு பாடியிருக்கிறோம், அதுக்கு முன்னாடியும் பாடியிருக்கிறோம். நிறைய பேர் ரொம்ப நேரம் உட்காந்தாலும் டயர்டாக இருக்கும். அதனால் எல்லாருமே எழுந்து நின்று ஒரு பாடலுக்கு ஆக்ஷன் பண்ண போகிறோம். ஆர் யூ ரெடி? எதுக்குமே ஆமான்னு சொல்ல மாட்டீங்க, எஸ்ன்னு சொல்ல மாட்டீங்க, நோன்னு சொல்ல மாட்டீங்க. ஓ அப்படின்னே இல்லை தம்பி, ரெடியாம்மா? சோத்திரம். அவனை என்ன தெரியாமல் வந்து உட்காந்துருக்கேன் அப்படின்னு மாதிரி நிற்கான். சரி ரைட். இப்பொழுது ஊழியர்கள் சிறப்பாக ஆக்ஷன் பண்ணுவாங்க. அவங்கள பார்த்து 2 சரணம், அதுக்கப்புறம் நம்ம எல்லோரும் ஆக்ஷன் பண்ணலாண்ணே. பாப்பா ரைட். நல்லா உற்சாகமாயிட்டாங்க. ரைட். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ உள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார். அதில் என்னதானே இருந்தான் ஒரு சரணத்தை நம்ம இப்போ நம்ம ஊழியரில் ஆக்ஷன் பண்ணுவாங்க. அதை பார்த்துட்டு திரும்ப நம்ம எல்லாருமே ஆக்ஷன் பண்ணிடலாண்ணே. சரி, சந்தோஷமாக என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. ரைட். சோத்திரம். நல்லா கைத்தட்டி. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. நல்ல உற்சாகமா என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார். சந்தோஷமாயிருங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார். சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வ வல்ல தேவன் நம்ம கூட இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷம் இருங்க இருங்க. சொல்லுங்க, நல்லா இருந்துச்சா? எங்க முன்னாடி எப்படி இருந்துச்சுமா? ஆக்சன். ரைட், சூப்பர். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்க போகிறோம். எழுந்து நின்று ஆக்சன் இந்த பாடலை பண்ண போகிறோம். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. நல்லா கைத்தட்டி. பிரைஸ் லார்ட். ஜீசஸ்.
சந்தோஷமாயிருங்க. சூப்பர். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க தம்பி, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. நல்ல கைத்தடி, ரொம்ப சிறப்பு. ஆமா, இதே உற்சாகத்தோடு என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க, என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார், சந்தோஷமாயிருங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார், சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வவல்ல தேவன் நம்ம கூட இருக்கிறார், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஆனால் அமைதியாக இருந்தியா, ரொம்ப அழகாக ஆக்ஷன் பண்ணிங்க, ரொம்ப ஜோர். கரலை தட்டுமா எல்லாம்? கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். எல்லாம் உட்கார்ந்து கொள்ளுவோம். நல்ல ஒரு ஜோராக ஒரு கை தட்டலாமா, நல்ல சத்தமா? ஆமாம், சோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, எல்லாரும் கையை இப்படி நீட்டலாமா? கையை இப்படி நீட்டுங்களேன், இப்படி சோறு விட்டத மாதிரி, இப்படி 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 நீட்டுங்க பாப்பா, இப்படி சாப்பாடு விட்டத மாதிரி இப்படி நீட்டுட்டிங்களா? பைய கொண்டு வாங்க, கணத்தில் வைங்க, நல்லா பண்ணீங்க. ஹல்லேலூயா. எப்பமெல்லாம் நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறீங்களோ அப்போலாம் நீங்கள் என்ன செய்யணும்? உங்களே நீங்கள் என்ன செய்யணும்? பாராட்டிக்கிடணும். சரிங்களா? கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். நிகழ்ச்சியின் முதல் கேள்வி, லூக்கா எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். லூக்கா சுவிசேஷம் 20 லூக்கா சுவிசேஷம் எத்தனை அதிகாரம் தான் இருக்கும்? எங்க போய் தேடி பார்க்க. ஹல்லேலூயா. வேதத்தில் கைதேன் என்பது உங்களுக்கு தெரியுது. ஹல்லேலூயா. நீங்கள் நல்ல வாஞ்சையாக இருக்கிறீங்க தெரிகிறது. ஹல்லேலூயா. சரி, கேள்வி, யோசேப்பின் மறுபெயர் என்ன? யோசேப்பின் மறுபெயர் என்ன? யார் சொல்ல போறீங்க? தெரிஞ்சவங்க கை உயர்த்துங்க. எல்லாரும் கேட்டு சொல்ல வேண்டாம், தெரிஞ்சவர்கள் கைகளை உயர்த்தி சொல்லுங்க. யோசேப்பின் மறுபெயர் என்ன? வேகமாக சொல்லலாமா? ஆதியாம சொல். கரெக்ட் கரெக்டா. அக்காவை கை தட்டிடலாமா? நல்லா உற்சாகமாக கை தட்டிடலாமா? நல்ல உற்சாகமா. சாப்நாத் பனேயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக எங்கள் மத்திருக்கிற அன்பு சகோதரர் சாம் ஒரு அருமையான பாடலை பாடி கர்த்தரை மேம்படுத்தி வருகிறார்கள். நல்ல கலந்துட்டு உற்சாகப்படுத்துவோமா?
எல்லாம் உற்சாகமா கரங்களை தட்டி பாடுவோமா? சொல்லி உமை பாட வந்தோம், காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உமை பாட வந்தோம், காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினா சொன்னதெல்லாம் கரங்களினா என்று நிறைவேற்றி, வார்த்தையினா நீ சொன்னதெல்லாம் கரங்களினா என்று நிறைவேற்றி. நன்றி நன்றி சொல்வோம் உயிரை கொஞ்சம் குறையாமல் காத்திடும் நல்லவாரே. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவாரே, கொஞ்சம் குறையாமல் காத்திடும் நல்லவாரே. காற்றுமில்ல மழையுமில்ல ஆனாலும் வாய்க்காலை நிறுத்தினீரே. காற்றுமில்ல மழையுமில்ல ஆனாலும் வாய்க்கால் நிறுத்தினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றினே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றினே. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவாரே, கொஞ்சம் குறையாமல் காத்திடும் நல்லவாரே. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவாரே, கொஞ்சம் குறையாமல் காத்திடும் நல்லவாரே. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வெட்கப்பட்ட இந்த வட்டலூரிலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினே. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவாரே, கொஞ்சம் குறையாமல் காத்திடும் நல்லவாரே. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவாரே, கொஞ்சம் குறையாமல் காத்திடும் நல்லவாரே. அல்லேலூயா. நல்ல கைத்தட்டலாம், ஒரு விஷயம் கைத்தட்டலாமா? நல்ல உற்சாகமாய் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு எப்படி சொல்லணுமா? நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள் அப்படின்னு வேதத்தில் போட்டிருக்கிற அரிதன் பக்தன் அழகாக நன்றியோடு பாடி சென்றிருக்கிறார்கள். இவ்வளோ அடுத்த ஒரு கேள்வி, அதுக்கு முன்னாடி ஒரு பக்கத்தில் கைப்பிடிங்க, பக்கத்தில் உங்கள் கைப்பிடிங்களேன், பக்கத்தில் கைப்பிடிச்சு உங்கள் முகத்தை பார்த்து நல்லா இருக்கீங்களான்னு கேளுங்க. சௌக்கியமாக இருக்கீங்களா? நலமாக இருக்கீங்களா? நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. பவுடர் போட்டால் இன்னும் அழகாக இருப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நிகழ்ச்சியின் அடுத்த கேள்வி, கர்த்தருக்கு பயப்படுதல் எதை பெருக பண்ணும்? பதில் சொன்னவங்க சொல்ல வேண்டாம். கர்த்தருக்கு பயப்படுதல் எதை பெருக பண்ணும்? இது நீதிமொழிகளை தான் இருக்குது, சரிங்களா? கர்த்தருக்கு பயப்படுதல் எதை பெருக பண்ணும்? ஈஸியானது தான். கரெக்டு. ஆயுசு நாட்களை, இப்போ அக்கா கை தட்டிடலாமா அந்த அக்காவுக்கு? ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். கர்த்தருக்கு நம்ம பயந்து நடந்தோம்னால் நம்முடைய ஆயுசு நாட்களை செய்வார், அதிகப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக முதலாவது சாம் அழகாக ஒரு பாட்டை பாடி உங்களை உற்சாகப்படுத்துனாங்க. இப்போ எங்கள் மற்ற இருக்கிற இந்த மேற்கு சபைமன்ற அபிவிருத்தி ஊழியராக இருக்கிற அன்பு சாம் ராஜ் அவர்கள் உங்களை இப்போ உற்சாகப்படுத்த முடியுமா ஒரு பாடலை பாடவர்கள் நல்லா கலந்துட்டு வர இருப்போமா?
இந்த நல்ல வேளையிலே நம்ம அவருக்கு நன்றி சொல்ல மீண்டும் அழைக்கப்படுகிறோம். நமக்கு அவர் செய்த உபகாரங்கள் ஏராளம். ஆகவே அதற்கு இணையாக இந்த புதிய பாடல் ஒன்று ஜான் ஜெபராஜ் அவர்கள் பாடின ஒரு பாட்டு என்னோட இணைந்து இங்கே பாடி கற்று துதிக்க விரும்புகிறேன். இந்த பாடல் உங்களுடைய டிவியில் நிறைய இந்த பாட்டை கேட்டிருப்பீங்க. ஒரு அருமையான பாடல், என்னை ரொம்ப கவர்ந்த பாடல், ரொம்ப ஆழமான வார்த்தைகள் அடங்கிய பாடல். நல்ல ஒரு பாடையெல்லாம் கிளாப் பண்ணி பாடுவோன்னு துதிப்போம். சோத்ராண்டு ஒரே நல்ல கை தட்டி ஹல்லேலூயா. Yes Lord, oh my Jesus. நன்றி என்ற வார்த்தைக்கு உரியவரே, நம்பி வரும் எவரையும் காப்பவரே. நன்றி என்ற வார்த்தைக்கு உரியவரே, நம்பி வரும் எவரையும் காப்பவரே. என்னை சுற்றி சுற்றி அரணாக இருப்பவரே, பாய்ந்திடும் அம்புகளை தடுப்பவரே. சுற்றி சுற்றி அரணாக இருப்பவரே, பாய்ந்திடும் அம்புகளை தடுப்பவரே. நன்றி 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 சொல்வேன், நன்றி 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 சொல்வேன், நன்றி 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 சொல்வேன். என்னை நிறைவோடும் நடத்திடும் இயேசுவுக்கே. நல்ல கை தட்டியாமல் கொஞ்சம் தேடி பஞ்சத்தில் தஞ்சம் வந்த என்னை போவாசின் வழி நின்று விசாரித்தீர். கொஞ்சம் தேடி பஞ்சத்தில் தஞ்சம் வந்த என்னை போவாசின் வழி நின்று விசாரித்தீர். உன் செட்டை நிழல் என்னை மறைத்ததையா, நிறைவான பலன் என்னை இறைத்ததையா. உன் செட்டை நிழல் என்னை மறைத்ததையா, நிறைவான பலன் என்னை இறைத்ததையா. நன்றி 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 சொல்வேன், நன்றி 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 சொல்வேன், நன்றி 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 சொல்வேன். ஒரு குறைவின்றி காத்திடும் இயேசுவுக்கு. கோளின் வாட்டத்தில் நாட்டம் கொண்ட கூட்டம், நீங்க போட்ட திட்டத்தில் கண்டது ஆட்டம். என் கோளின் வாட்டத்தில் நாட்டம் கொண்ட கூட்டம், நீங்க போட்ட திட்டத்தில் கண்டது ஆட்டம். உன் கண்கள் என் கோளை கண்டதையா, துளித்ததே அவர் கண்கள் கண்டதையா. உன் கண்கள் என் கோளை கண்டதையா, உலகமே துளித்ததை கண்டதையா. நன்றி 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 சொல்வேன், நன்றி 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 சொல்வேன், நன்றி 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 சொல்வேன். என்னை நிறைவோடும் நடத்திடும் இயேசுவுக்கே. நன்றி 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 சொல்வேன், நன்றி 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 சொல்வேன், நன்றி 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 சொல்வேன். ஒரு குறைவின்றி காத்திடும் இயேசுவுக்கே. மீண்டும் ஒரு முறை கரங்களை தட்டுவோம். பிரைஸ் லார்ட். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கி காலையில் நாங்கள் மகிழ் பகுதியில் துண்டு பிரதிகளை கொடுத்து ஆண்டோடைய அன்பை அறிவிக்க கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா சொல்லுவோம். அப்போ ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், ஐயா அடுத்த வாரம் எங்களுக்கு என்னது
கோயில் கூட வரப்போகுது அப்படின்னு சொன்னார். அதுக்கு கொடைக்கு தேவையான காரியங்கள் ஆயத்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னார். அப்போ நாங்கள் அதில் அந்த நீங்கள் இன்றைக்குமே இருக்க அந்த கடை இருக்குது, அந்த மகிழ் அந்த விளக்கில் ஒரு அண்ணாச்சி ஒரு கறிக்கடை வச்சுருக்கிறாங்க. அதில் இன்னொருத்தர் மாறி தான் அவர் வீட்டுக்கு போயிட்டு இன்னொருத்தர் ஒரு பெரிய ஆள் வந்துருந்தாங்க. அந்த ஐயா உட்காந்துருந்தாங்க. அவர்கிட்ட போய் சொன்னோம், ஐயா ஏசு உங்களை நேசிக்கிறார், உங்களுக்கு சமாதானம் கொடுக்குறார் அப்படின்னு சொல்லி அவர் பேச ஆரம்பித்தோம். அப்போ அவர் சொல்லும் பொழுது வீதமாய் சொன்னார், ஐயா எங்களுக்கு அடுத்த வாரம் கோயில் கூட இருக்குது, நீங்கள் வந்து இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொன்னார். சரி ஐயா, நாங்கள் பெற்றுக்கொண்ட சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ளும்படியாக வந்திருக்கிறோம், அதனால் இயேசு உங்களை நேசிக்கிறார் அப்படின்னு சொன்னோம். உடனே அவர் சொன்னார், சரியா நீங்கள் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு போங்க அப்படின்னு மாதிரி அவர் பேசினார். அப்போ நாங்கள் வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க, பிள்ளைங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கும்போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, 3 பிள்ளைகள், ஒரு பையன் கடைசியாக இறந்து 4 மாதம் ஆகுது. 4 மாதம் தான் ஆகுது. பயங்கரமான குடியில் அவன் கேட்க முடியன்ட்டா, ரொம்ப சேட்டையா. இப்போ அவனுக்கு ஒரு 3 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அனாதையான ஒரு சூழ்நிலை. நாங்கள் தான் அவனை அந்த பேர பிள்ளைகளை வளர்த்து வந்துக்கிட்டு இருக்கோன்னு சொல்லி மிகுந்த வேதனையோடு பாரத்தோடு தன்னுடைய காரியங்களை பகிர்ந்து கொண்டார்கள். அவளுக்காக அந்த கறிக்கடையில் வச்சே நாங்கள் ஜெபிக்கவும் கர்த்தர் உதவி செய்தார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இவ்விதமாக காலை வேளையிலே ஆண்டவருடைய கிருபையினாலே மகிழ் பகுதியிலே சென்று ஆண்டவருடைய அன்பை அருமையான வெள்ளத்துறை அண்ணாச்சிக்கு சொல்ல ஆண்டவர் உதவி செய்தார். இப்படி நிறைய மக்கள் இந்த பகுதியில் இருக்கிறாங்க எதிர்பார்ப்போடு. ஆகவே எதிர்பார்ப்போடு இருக்கின்ற மக்களுக்கு எதிர்பார்ப்பின் நல்ல செய்தியை சொல்வதற்கு கர்த்தர்களை இந்நாட்களிலே பயன்படுத்தி கொண்டிருக்கிறார், பயன்படுத்த இருக்கிறார். ஆகவே நீங்கள் ஜெபித்து கொள்ள உங்களை பட்சமாக கேட்கிறோம். இப்பொழுது நாம் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு குரு நாடகத்தை பார்த்து கிறிஸ்துவிலே நாம் மகிழ்ச்சி அடைய போகிறோம். ஜோரா கைத்தட்டலாமா? பேசலாம். ஏ அப்பா 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 அப்பா, என்ன கூட்டம், என்ன கூட்டம். நிற்க இடம் இல்லை, கால் வைக்க இடம் இல்லை பஸ்ஸில். சரி, எங்கள் முதலாளி சொல்லியிருக்காரு, இந்த வருஷத்தில் நீ 5 லட்சம் ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. அப்படி நீ வியாபாரம் பண்ணிட்டேன்னா இந்த ஆலங்குளம் பஸ் ஸ்டாண்டு கட்டி முடித்தோடனே ஓன் பேரில் எழுதி வைக்கன்னு சொல்லியிருக்காரு. ஏ அப்பா, ஆலங்குளம் பஸ் ஸ்டாண்டில் ஒரு நாளைக்கு எத்தனை பஸ்ஸு வருது? ஒரு பஸ்ஸுக்கு 10 ரூபா வாங்கினா கூட ஏ அப்பா, இந்த அங்கமுத்து தங்கமுத்தாக மாறிடுவான். விடக்கூடாது. இன்றைக்கி ஒரே நல்ல 5 லட்சம் ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணணும். அதனால் நம்ம வியாபாரத்தை ஆரம்பிப்போம். சரி, செண்டு வாங்கலையோ செண்டு, செண்டு வாங்கலையோ செண்டு, அமெரிக்கா செண்டு, ஆப்பிரிக்கா செண்டு, எல்லா செண்டுமே இந்த வட்டாலூரில் கிடைக்குது. செண்டு வாங்கலையோ செண்டு. பாட்டியம்மா செண்டு வேணுமாம்மா? தாத்தா யாரும் இல்லை, தாத்தா பாட்டி தாத்தா இருந்தால் கூட வாங்குவாங்க. செண்டு வாங்கலையோ செண்டு, அமெரிக்கா செண்டு, ஆப்பிரிக்கா செண்டு. சரி, யாராவது வராங்களான்னு பார்ப்போம். தம்பி, இந்த மாதிரி நாங்கள் பெரிய ஏதாவது வாங்கிட்டு வரோம், சரியா? ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது நம்ம ஊரில். இந்த வட்டாரில் வந்தாவது எதுவும் கிடைக்காரு பார்க்கும், சரியா? இந்த நீ அழகா இருக்கான்னு பார்த்து எல்லாம் சிரிக்காவ பார்த்தியா? இந்த உலக தேவதை அச்சு என்னது ஊருக்கு கிங் ஆகிட்டேன், சரியா? கவலைப்படாத, நீ பார்த்து எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். ஆமாம் சார், கடையை காணும், கடைக்கு தானே வந்தோம், கடையை காணும். இங்கே தான் கடை வச்சிருந்தா சார். சார் சார் செண்டு சார், சார் அமெரிக்கா செண்டு, ஆப்பிரிக்கா செண்டு அது இருக்கு. நாங்கள் கடைக்கு வந்திருக்கோம், எனக்கு செண்டெல்லாம் வாங்க வரல, அப்படிதானே? ஏன்னா சார் 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 செண்டு சார், அமெரிக்கா செண்டு, ஆப்பிரிக்கா செண்டு, ரொம்ப விசேஷமான செண்டெல்லாம் இருக்குது சார். ஒரு நிமிஷம், ரொம்ப இப்போ ஸ்பீடாக போகக்கூடாது. நீங்கள் எதுக்கும் இங்கே கேட்கணும்ல, ஊர் ராஜாட்ட கேட்கணும்ல, உங்களுக்கு செண்டு வேணுமா? ராஜாக்கே வேண்டாமா செண்டு, பிறகு எதுக்கு ஊர் ராஜாவா? ஆமாம், அப்படியா? குட்டி ராஜா. அவர் யாராக இருந்துட்டு போட்டேன், எனக்கு நான் சார் செண்டு சார், ரொம்ப விசேஷமான செண்டு சார். சரி சரி, ரொம்ப செண்டுன்னு சொல்லி சொல்லுங்க. என்ன 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 விசேஷமான செண்டு? அதாவது சார், அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. செண்டுக்கு இருக்குமா கேள்வி கேட்பாவே? ஆமாம் சார், அது விரும்புதாடா. சொல்லுங்க சொல்லுங்க, என்ன கேள்வி? உங்கள் காது கொஞ்சம் கொடுங்க.
ஆமாம், காதில் தான் கேட்கணும். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஒரே ஒரு இடம் இருக்கு. இந்த கல்யாணம்னா 1000 முறையாக முடிப்பாங்க, ஒரு முறை தான் முடிப்பாங்க. அப்படி? சாரி சார், கல்யாணம் முடிஞ்சவங்களுக்கு செண்டு விற்கக்கூடாதுன்னு எங்கள் கம்பெனியில். நீங்க தானே செண்டு வேணுமா செண்டு பண்ணு கேட்டிய? சொல்லுது கேளுங்க, கல்யாணம் முடிஞ்சவங்களுக்கு செண்டு விற்கக்கூடாதுன்னு எங்கள் கம்பெனியில் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்டேன். சாரி சார், உங்களுக்கு செண்டு கிடையாது. இவனுக்கு கல்யாணம் முடியல. எது? ஆஹா, இல்லை, அது ரொம்ப சின்ன பையன், அதான் சரி வராது. போங்க சார். நம்ம பேரு சரியா? சரி, இதை ஒரு வாலிப பையன் வந்தாங்கன்னா இந்த செண்டை எப்படியாவது நம்ம நல்ல ரேட்டுக்கு வித்துடணும். சரி, அடுத்து யார் வரான்னு பார்ப்போம். செண்டு வங்கலியோ செண்டு, அமெரிக்க செண்டு, ஆப்பிரிக்க செண்டு. தம்பி செண்டு வருமா தம்பி? செண்டு வங்கலியோ செண்டு செண்டு. சரி, அடுத்து யாரோ வராங்கன்னு பார்ப்போம். ட்ரெயினுக்கு நேராயிட்டு எப்போ என்ன கூட்டம் ஏ அம்மா, எவ்வளவோ கூட்டம் நேராயிட்டு எப்போ அந்த ஒப்பந்தம் பஸ் எங்கே வரும்? சார் 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 செண்டு சார் செண்டு நேராயிட்டேன் சார். என்னய்யா என்ன சார் செண்டு சார், அமெரிக்க செண்டு, ஆப்பிரிக்க செண்டு. நான் இப்போதானையா அமெரிக்காவிலேருந்தே வரேன், எனக்கே அமெரிக்க செண்டா? சார், அமெரிக்காவில் வந்து ஒரு செண்டு கம்பெனி இந்த வட்டாரூரில் புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. வட்டாரூரில் ஆரம்பிச்சிருக்காங்களா? இந்த செண்டு இன்னும் எங்கேயுமே விற்பனைக்கு போகல, அமெரிக்காவிலே கிடைக்காது. சரி, இங்கே தான் கிடைக்கும். எந்த நாட்டு செண்டுலாம் இருக்குது? அது நிறைய அமெரிக்க செண்டு, அமெரிக்க செண்டு, ஆப்பிரிக்கா செண்டு. ஆப்பிரிக்கா செண்டு, அமெரிக்கா செண்டு, அப்படியா? அமெரிக்கா செண்டு, ஆப்பிரிக்கா செண்டு, அமெரிக்கா செண்டு, ஆப்பிரிக்கா செண்டு. ஊத்துக்கிட்டேன். சரி, அடுத்த பேட்டுக்கு வாங்க. சொல்லுங்க. 4 ஃப்ளேவர் இருக்கு. 4 ஃப்ளேவர். ஆமாம், ரொம்ப விசேஷமான செண்டில் இருக்கு. அப்படி என்னையா செண்டில் விசேஷமான செண்டு? நான் பார்க்காத செண்டா? இந்த செண்டை போட்டு போனீங்கன்னா, இந்த செண்டை போட்டு போனோம்னா மனுஷங்களுக்கு நல்ல மனமா வாசனையா இருக்கும். மனமா வாசனையா இருக்கும். ஆமாம், வீட்டை விட்டு வெளியே போனீங்கன்னா, வீட்டை விட்டு வெளியில் போனோம்னா நல்ல வாசனையா இருக்கும். நல்ல வாசனையா இருக்கும். வீட்டு உள்ள வந்தீங்கன்னா, வீட்டு உள்ள வந்தோம்னா வீட்டில் இருக்க கரப்பாம்பூச்சி பெருச்சாலியில் செத்தே போயிடும். இது ஒரு ஃப்ளவர். இன்னொரு ஃப்ளவர் இருக்கு. சொல்லுங்க. அது ரொம்ப விசேஷமானது. அப்படி என்ன விசேஷம்? இப்போ ஆஃபரில் போட்டிருக்காங்க. என்ன ஆஃபர் சொல்லுங்க? 5000 ரூபா ரேட்டு. இப்போ ஆஃபரில் கொஞ்சம் குறைங்கள. அதான் நான் ஆஃபர் போட்டிருக்காங்க சார். ஆஃபரில் 4999 ரூபா சார். அது இருந்தாலும் கற்பனைக்கு இவ்வளோ குறிப்பு ஆகாது. எவ்வளோ சொன்னீங்க சார்? அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. என்ன கேள்வி சொல்லுங்க? காது கொடுங்க. சொல்லுங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? வெக்கப்படுதவலாம். ஏ அப்பா, உன்ன மாதிரி ஆளை தான் நான் தேடிக்கிறேன் சார். என்னாச்சு? அதுக்கு தான் வந்திருக்கேன். அப்படியா? ஐயோ, அதுக்கு தாயா அமெரிக்காலேருந்து அங்கே வந்திருக்கேன், வட்டாளருக்கு வந்திருக்கேன். இருக்கட்டும் சார். சொல்லுங்க. நான் சொன்னோம்ல, ரொம்ப விசேஷமான சென்டுன்னு. ஆமா. அது இந்த சென்ட் தான் சார். இந்த செண்டை போட்டுட்டு போனீங்க, இந்த செண்டை போட்டு போனோம்னா ஒரே வாரத்தில் உங்களுக்கு பொண்ணு கிடைக்கும், கல்யாணமும் முடிச்சிடும். ஏ அப்பா, அப்போ கொஞ்சம் அவ்வளோ விசேஷமான சென்ட் சார். எவ்வளவு சொன்னீங்க? 4999. 4999 ரூபா. 1 ரூபா குறைச்சிருக்காரு. இருக்கட்டும். சரி, இப்போ என் கையில் இப்போ பைசா இல்லை. இந்த கூகுள் பே, ஜிபே, இப்போ எல்லா பே இப்போ அதுக்குள்ள தானே இருக்குது. அது வந்து நம்பர் சொல்லுங்களேன் கொஞ்சம். எல்லா பே என்கிட்ட இருக்குது. சொல்லுங்க. அந்த நம்பருக்கு அனுப்பி விடுதீங்களா? சொல்லுங்க, அந்த நம்பர் சொல்லுங்க. அப்புறம் சார், உங்க கல்யாணத்துக்கு என்ன பத்திரிக்கை அனுப்பி விடணும். கண்டிப்பா உங்க கல்யாணத்துக்கு வாழ்க்கையின் ஒளி விளக்கை ஏற்றி வச்சிருக்கிறீங்க. நான் கண்டிப்பா கொடுக்காம இருப்பேனா? ஆமா. சரி, அப்போ அந்த அட்ரஸ் சொல்லுங்க. அட்ரஸ் சொல்லட்டுமா? சொல்லுங்க. www. டக் டக் டாம். மறுபடியும் சொல்லுங்க. www. டக் டக் டாம். டக் டக் காம். அப்படி போட்டா என் முகம் தெரியும். நேர்லயே முகத்தை பார்க்க முடியல, அதை வேற பார்க்கணும். வாங்க. சரி, வாங்க. மேட்ருக்கு வாங்க. சாருக்கு ஒரே மசையில் ஒரே வாரத்தில் கல்யாணம் ஆயிரும், பொண்ணு கிடைக்கும். ஆமா, ரொம்ப விசேஷமான சென்று சார். நீங்க கண்டிப்பா பத்திரிக்கை அனுப்பி விடுங்க, நான் கல்யாணத்துக்கு வருவேன். கல்யாணம் ஆயிரும்ல? ஆமா, கண்டிப்பா ஆயிரும். ஆமா, நீங்க ஜிபேல ஃபர்ஸ்ட் அனுப்பி விடுங்க. சரியா? சரி, ஓகே. எப்போ ஒரு பூச்சாண்டியை ஏமாத்தியாச்சு. ஒரே வாரத்தில் கல்யாணம் ஆகுன்னு வேற சொல்லிட்டு போயிருக்காரு. கொஞ்சம் அடிச்சு பார்ப்போமே. கொஞ்சம் கையில தட்டுங்களேன். மாவே இருக்குங்களேன்.
அப்பப்பா கொண்டு வந்தாலும் அருமையான செண்டில் கொண்டு வந்திருக்கிறாரு. எவ்வளவு மனமா என்ன மனம், என்ன ஒரு மாதிரி ஊரில் இருக்கு. என்ன செண்டு தரலையே, அச்சிக்கோ ஊர்ல இருக்கு. யாராவது சொல்லி விட வாங்க முடியலையே. என் தம்பி பாட்டி 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 கொஞ்சம் சொல்லி விடுங்க பாட்டி. பாட்டி கொஞ்சம் சொல்லி விடுங்களேன். பாட்டி பாட்டி கொஞ்சம் சொல்லி விடுங்க. முதல்ல தாக்க முடியல பாட்டி. ஐயோ வெக்கப்படுறவள பாட்டி. பாட்டி என் பாட்டி வெக்கப்படாத பாட்டி. என் பாட்டி எங்க பாட்டியம்மா கொஞ்சம் சொல்லிதான் விடுங்களேன். சரி நான் அங்க போறேன். ஏன் தம்பி செல்லும் கொஞ்சம் சொல்லி முடியா முடியலையா? முடியல கொஞ்சம் சொல்ல முடியா? தட்டால தொலைச்சு விடு. முடியல தட்டால நான் தொலைச்சு விடுறா. அம்மா முடியல. ஐயோ யாராவது 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 அண்ணே நீங்களாவது கொஞ்சம் சொல்லி விடுங்களேன். முடியல கொஞ்சம் தான் விடுங்களேன். ஐயோ அப்படிதான். அம்மா ஐயோ யாராவது வழி சொல்ல மாட்டீங்களா? முடியலையே. கடைசியில் எரும மாடு ரசிக்கிட்ட ஆக்கிட்டானே. அம்மா யாரோ ஒருத்தர் வராங்களே. தம்பி தம்பி உங்களை பார்த்தா ஏதோ பிரேக் டான்ஸ் ஆடிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அங்கே பட்டாடோல பண்டிகை அதுக்கு ரிகர்சல் பார்த்துக்கிட்டு இருக்கோம். உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே. அதை ஏன் கேட்கீங்க? சரி கேட்கல கேளுங்க. செண்டு வியாபாரம்னு ஒருத்தர் வந்தாரு. ஓ குள்ளமா கருப்பா? ஆமா ஆமா அவன் இங்கே வந்துட்டானா? ஆமா வந்துட்டான். இந்த செண்டு போட்ட உடனே கல்யாணம் ஆகணும்னு சொல்லிட்டு போயிட்டாரு. கல்யாணம் ஆகும்னு சொன்னானா? ஆமா இப்ப செண்டு போட்டல நான் ரொம்ப பலவீனமாயிட்டேன். ரொம்ப அவனே 5 வருஷமா பொண்ணு பார்க்காங்க, இன்னும் கிடைக்கல. என்னது அவனுக்கே கல்யாணம் ஆமா 5 வருஷம் பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்களா? அப்ப நான் தான் ஏமாத்துட்டேனா? தம்பி சொல்லுங்க. பைபிள்ல சாலமோன்னு ஒரு ஞானி இருக்காரு. ஆமா அவர் பிரசங்கில 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல சொல்றாரு, மாயை மாயை எல்லாம் மாயை. மாயைனா என்ன? மாயைனா இல்லாதது இருக்கிறதா சொல்லி காட்டுறது. நீங்க அதை போய் ஏமாந்து ஆயிட்டீங்களே. உங்களுக்கு ஒழுங்கா கல்யாணம் நடக்குன்னா ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பாக ஆண்டவர் ஏற்ற வழியில தருவார். இந்த பைபிள் என்ன செய்யுங்க, டெய்லி வாசிங்க. இது என்ன புத்தகங்க? இது வந்து பைபிள் திருமறை. பைபிள்னா ஏசாமி சொன்ன காரியங்கள் எல்லாம் இருக்கு. அது நீங்க டெய்லி வாசிங்க, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்கள் நல்ல பொண்ணை தருவார். ரொம்ப நல்ல ஒரு வழியை காட்டியிருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. சங்கீதம் 1 இருக்குல்ல, என்ன 1ஆவது வசனம், துன்மார்க்குடைய ஆலோசனையில். இந்த துன்மார்க்குடைய ஆலோசனை இந்த உலகத்தை நிறைய பெருகிட்டு யூடியூப்பில் நிறைய டிப்ஸ் போடுறாங்க. அதெல்லாம் ஒரிஜினல் கிடையாது, டூப்ளிகேட்டு. அல்லேலூயா. ஒரிஜினல் கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான். இப்படி நிறைய பேர் இன்றைக்கி ஏமாந்து பல நோய் இழுத்து வச்சுருக்காங்க. பல பேர் வஞ்சிக்கப்பட்டிருக்காங்க. பணம் பறி போயிருக்குது, சொத்து பறி போயிருக்கிறது. ஆகவே நம்ம துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும் பாவியுடைய வழியில் நம்ம பரியாசக்கார உட்காரம் எடுத்து உட்காராமலும் ஆண்டுடைய வேதம் சொல்லுது, நான் உனக்கு போதித்து உண்மையில் கண்ணை வைத்து ஆண்டுடைய ஆலோசனை தருகிற இடம் இந்த ஆலயம். எந்த காரியத்துக்கு இங்கே ஆலோசனை கேட்கலாம். ஆண்டு உடனே வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை தந்து அற்புதமாக நடத்திடுவார். அல்லேலூயா. அதனால் யூடியூப் ஆலோசனையெல்லாம் நீங்கள் யாரும் நிச்சயாதீங்க. அது உண்மை கிடையாது, முற்றிலும் மாயையானது. அன்பு சகோதரர் ஐசக் மூத்த ஊழியர் திருமண்டலத்தில் 40 ஆண்டுகாலமாக அவங்க ஆண்டுடைய பணியை செய்து வருகிறார்கள். என்னுடைய குழுவில் சேர்ந்தவர்கள் இப்பொழுது நம்ம மத்தியிலே ஒரு அருமையான பாடல் பாடி நம்ம ஆண்டுக்குள்ளாக வழி நடத்தும். கடன் தட்டி அவரை வரவேற்போம். Praise the Lord.
உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். சாதி ஜனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர், ஜோதிகளின் பிதாவா இயேசுவானவர். சாதி ஜனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர், ஜோதிகளின் பிதாவா இயேசுவானவர். சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. சிலுவையில் ஜீவனிலும் நேரத்திலும் சேர்க்கவில்லை. உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ? ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ? பஞ்சம் என்று வருபவரை தள்ளாத நேசரவர், பஞ்சம் என்று வருபவரை தள்ளாத நேசரவர். அஞ்சிடாத மகளே மகனே என்னை கேட்டிடவே. உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். நல்ல உற்சாகமாக கேட்டுட்டலாமா? நல்ல உற்சாகமாய் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். கடைசி ஒரு கேள்வி, வேதாகமத்தின் ஒரு கேள்வி. தாவீதின் தாத்தா பெயர் என்ன? எங்கள் தாத்தா பேரே தெரியாத பாத்தீங்களா? தாவீதின் தாத்தா பெயர் என்ன? பைபிளில் இருக்குது. நூற்றி 27 நாடுகளை அரசாண்ட ஒரு மனுஷன். உலகம் கொடுத்துட்டேன். அந்த அதிகாரத்தில் தான் இருக்கு பேர். தாவீதின் தாத்தா பெயர் என்ன? தாவீதுடைய அப்பா பேர் என்ன? ரூத் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் இருக்குது. யாராவது சொல்லுங்க பார்ப்போம். தாவீதுடைய தாத்தா பேர். ரூத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். யாரு
சரி, நானே சொல்லுது நேரம் ஆயிட்டு. ஓபேத், ஓபேத். நல்லா பாருங்கள், சரிங்களா? ஹல்லேலூயா. நல்ல வேதத்தை பாருங்கள், கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். அன்பானவர்களே, நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். அன்பானவர்களே, நாங்கள் ஒவ்வொரு மாதமும் இதே போல் 2 சேகரத்தில் தங்கியிருந்து கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றி வருகிறோம். இந்த மாதத்தில் என்னுடைய அடைக்கலப்பட்டணம் சேகரத்தை மையமாக வைத்து ஒரு வார காலமாக நாங்கள் நேற்றைய தினத்திலே நம்முடைய சேகரத்துக்கு வந்தோம். அத்தியூட்டு சபையிலே தங்கியிருந்து காலை நேரத்தில் ஒரு கிராமத்தை சந்தித்தோம், மாலையிலும் உடைய பகுதியை சந்தித்தோம். இன்னும் வருகிற வெள்ளிக்கிழமை காலை வரை உங்கள் மத்தியிலே, அதாவது அத்தியூட்டு சபையிலே தங்கியிருந்து காலையும் மாலையும் சுவிசேஷ ஊழியத்தை நிறைவேற்றி இருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்போ காலகட்டத்திலே சுவிசேஷம் சொல்வது கஷ்டமா ஈஸியா? எவ்வளவு கடினம் உங்களுக்கு நன்றாக தெரியும். இந்த கடினமான காலகட்டத்திலும் எப்படியாவது ஒரு கூட்ட ஜனத்தை இயேசுவுக்காக ஆயத்தப்படுத்தும்படியாகத்தான் 8 பேர் கொண்ட குழுவாக உங்களுடைய சேகரத்துக்கு வந்திருக்கிறோம். அதோடு மாத்திரமில்லை, நாங்கள் கிராமங்கள் தோறும் போகிற நேரங்களில் மறைமுகமாக ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகள் எங்கிட்ட கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? ஒரு வேதாகமம் கிடைக்குமா, ஒரு பைபிள் கிடைக்குமா? யார் என்றால் ஆண்டவரை மறைமுகமாக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் எங்களிடத்துல கேட்குறாங்க. ஒருவேளை இந்த பகுதியிலே அநேக கிராமங்களை சந்திக்க இருக்கிறோம். ஒருவேளை அநேக பேர் ஒருவேளை கேட்க இருக்கிறார்கள். ஒருவேளை அவர்களுக்கெல்லாம் பரிசுத்த வேதாகமம் கொடுக்கும்படியாக நாங்கள் முற்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒருவேளை ஒரு வேதாகமம் கொடுப்பதற்கு, ஒரு வேதாகம் நம்முடைய ஊழியத்தின் மூலமாக வாங்கி கொடுப்பதற்கு 250 ரூபாய் செலவு செய்யப்படுகிறது. ஒருவேளை நீங்கள் வந்திருக்கிறீங்க, இவ்வளவு பேர் வந்திருக்கிறீங்க, ஒருவேளை என் சார்பாய் என் குடும்பத்தின் சார்பாய் நான் ஒரு வேதாகமத்துக்கு கொடுக்கிறேன் என்று நீங்கள் விரும்பினால் சில மணித்துளிகள் உங்கள் மத்தியிலே அமர்ந்திருப்போம். ஒருவேளை நீங்கள் வீட்டுக்கு போய் எடுத்து வரலாம். உங்கள் மத்தியில் ஒரு சில மணித்துளிகள் இருப்போம். ஒரு வேதாகமத்துக்கு நான் தாங்குகிறேன், என் குடும்பத்தின் சார்பாக தாங்குகிறேன், கர்த்தர் எங்களை நிறைவாய் ஆசீர்வதித்திருக்கிறார், அல்லது 2 வேதாகமத்துக்காக நான் தாங்குகிறேன் என்று சொன்னால் நீங்கள் வேதாகமத்தோடு அந்த காசு நீங்கள் கொடுப்பீர்கள் என்றால் ரசீது கொடுப்பதும் உங்கள் சார்பாக ஆண்டவரை அறியாத ஒரு நபருக்கு அந்த வேதாகமம் கடந்து செல்லும். ஒரு வேதாகமம் ஒரு இல்லத்துக்கு போகிறது என்றால் அது சாதாரணமான காரியம் அல்ல. அது தலைமுறையே என்ன செய்யும்? மாற்றும். ஒரு வேதாகமம் எங்கள் எங்களையெல்லாம் மாற்றினர். இந்த வேதாகமமாகிய சுவிசேஷம் நம்மை மாற்றினர். இந்த வேதாகமமாகிய சுவிசேஷம் இப்பொழுது உங்கள் சேகரத்துக்கு வந்திருக்கிறோம், உங்கள் பகுதிக்கு வந்திருக்கிறோம். அநேக ஆற்று மக்கள் ஏக்கத்தோடு இருக்கிறார்கள். சத்தியத்தை அறியாமத்தான் அநேகர் பாவத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். சத்தியத்தை அறிந்தார் இயேசுவோட விடுதலையாக்குவார். அந்த ஒரு நோக்கத்தோடு கூட சுவிசேஷ விதைக்க வந்திருக்கிறோம். ஆதரவு தாருங்கள். சில மனிதர்கள் உங்கள் மத்தியில் இருப்போம். ஒரு வேதாகமத்துக்காகவோ 2 வேதாகமத்துக்காகவோ தாங்குங்கள், ஜெபியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்முடைய திருநெல்வேலி தென்காசி மாவட்டம் இயேசுவை கண்டுகொள்ளட்டும். இப்பொழுது கூட நற்செய்தியை நம்முடைய மற்றிருக்கிற அன்பு அண்ணன் பிரேம் ஹார்லின் அவர்கள் ஒரு அருமையான வார்த்தையை கொடுக்க வருகிறார். கரங்க தட்டி வர இருப்போமா? நல்ல கரங்க தட்டி. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். அவனுடைய கிருபை சமாதானம் உங்கள் வாழ்விலே பெறுவதாக. ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் நாம் வாசித்து நாம் தியானித்து நிறைவு செய்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 36 அதனுடைய 8வது வசனத்தில் இவ்வண்ணமாக வாசிக்கிறோம். சங்கீதம் 36:8 இவ்வண்ணமாக சொல்கிறது, உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள், உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். இந்த வசனம் வேற ஒரு இடத்துல இருக்கு. எங்கே இருக்கு? ஒன்று பைபிளில் இருக்கு, இன்னொன்று எங்கே இருக்கு? இந்த சர்ச்சுக்கு தான் வரீங்களா டெய்லி? இன்னொரு வசனம் எங்கே இருக்குது? இன்னொரு இடத்துல இதுதான் இருக்குது. எங்கே இருக்குது? அந்த ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய சமூகம் இட்ஸ் a காட்ஸ் dwelling place. ஆண்டவர் வசிக்கிற, ஆண்டவர் வாசம் செய்கிற இடம் எப்பொழுதுமே ஒரு மகிமையானது. காரணம், இந்த உலகத்திலே தாவீது தன்னுடைய வாழ்வின் அனுபவபூர்வமாக அதை உணர்ந்து கொண்டார். இன்றைக்குமே நம்முடைய வாழ்விலே 2 காரியத்தை சொல்வார்கள். ஒன்று, சொல் பேச்சில் என்ன செய்யும்? திறந்துவிடும். இன்னொன்று என்ன செய்யும்? சொல்லுங்கள், என்ன இவ்வளோ ஆச்சரியமாக பார்க்கிங்களே, சொல்கிற தமிழ் புரியலையோ? நீங்கள் ஷாக்காக அப்படி ஆண்டு பார்த்தா
நான் பேசுகிற தமிழ் புரியலையோன்னு நினச்சிட்டேன். இன்னொன்று என்ன வெரைட்டி பட்டு தான் திருந்தும். ஆனால் தாவீது தன்னுடைய வாழ்விலே எல்லாமே என்ன செய்திருக்கிறார்? கொஞ்சம் பட்டு தான் திருந்தி இருக்கிறார். அதனால தான் அவருடைய அனுபவபூர்வமான காரியங்களை சொல்லுகிறார். பட்டு திருந்துறது பல காரியங்கள். நல்லதும் பட்டு என்ன செய்யலாம்? திருந்தலாம். நல்லது பட்டு இன்னும் ஆண்டவரோடு நெருங்கி சேரலாம். நல்ல காரியத்தில் இன்னும் ஈடுபாடோடு கூட செயல்படலாம். அவ்வண்ணமாக தான் தாவீது தன்னுடைய வாழ்வில் அவர் கொடுக்கப்பட்ட பணி என்ன பணி? என்ன வேலை? ஐயா நாங்கள் அப்போ இல்லையா, இருந்தால் என்ன செய்யும் தெரியும். அவர் ஆடு மேய்த்து கொண்டிருந்த பணியை செய்தார். அந்த ஆடு மேய்க்கும் பொழுது கூட எப்பொழுதும் அவருடைய கரங்களில் என்ன இருக்குமா? தோல் சுருள் இருக்கும். தாவீது வாழ்ந்த காலத்தில் இதே போன்ற திருமறை என்ன செய்யாது? கிடையாது. ஆகவே அவருடைய கரங்களிலே எப்பொழுதும் தோல் சுருள் வடிவிலே தான் என்ன செய்யப்பட்டது? பைபிள் எழுதப்பட்டது. அதை எப்பொழுதுமே கரங்களிலே வைத்து கொண்டு எப்பொழுதும் வாசித்து கொண்டே இருப்பார். ஆடு ஒரு பக்கமே, இவர் எங்கே? ஆண்டுடைய வார்த்தை எப்பொழுதும் மேய்ந்து கொண்டே இருப்பார். அதனால தான் அவருடைய வாழ்வின் அனுபவபூர்வமாக சொல்கிறார், நம்முடைய ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள். அவர் அடைந்திருக்கிறார். என்ன திருப்தி? திருப்தி என்று சொன்ன உடனே நமக்கு என்னதான் ஞாபகம் வரும்? சொல்லுங்க. இப்போ இதுக்கு அழகாக வாய் திறக்கீங்க. சாப்பாடுனா என்ன செய்யுது? பந்திக்கு முந்து யார் சொன்னதோ தெரியல இந்த பழமொழி. சாப்பாடுன்னா என்ன செய்கிறோம்? முந்தி அடித்து போயிடும். இடையில ஒரு சட்டமே போட்டாங்க. கல்யாண வீட்டில் நிற்கிற ஒருத்தர் சாப்பிட்டு இருக்கும்போது பின்னாடி என்ன செய்யக்கூடாது? பின்னாடி இன்னொருத்தர் என்ன செய்யக்கூடாது? நிற்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? சாப்பாட்டில் மட்டும் கேட்கவே மாட்டாங்க. வட்டாலூரில் கேட்க மாட்டாங்க. கேட்கவே என்ன செய்ய மாட்டோம்? அன்பானவர்களே, ஆண்டவருடைய சமூகம் இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் ஆண்டவருடைய சமூகத்தில் வரும் பொழுது ஒரு திருப்தியோடு கூட நாம் என்ன செய்கிறோம்? கடந்து செல்கிறோம். ஏனென்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு எங்கெல்லாம் கூடினாரோ அங்கெல்லாம் மக்கள் எப்படி தான் போனாங்க? திருப்தியோடு கூட போனாங்க. ஒரு மகிழ்ச்சியோடு கூட. அவருடைய மனது மாத்திரல்ல, அவருடைய ஆவிக்குரிய வாழ்விலே திருப்தி மாத்திரம் அல்ல, சரீர பிரகாரமும் என்னதுதான் ஒரு திருப்தியை ஆண்டவர் கொடுத்தார். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக, ஆண்டவருடைய சமூகத்திலே சிறிது நேரம் அமரும்படியாக வந்திருக்கிற உங்களை ஒவ்வொருடைய வாழ்க்கையை ஆண்டவர் எப்படி ஆக்குவாராம்? திருப்தி ஆக்குவார். ஒரு சிறப்பான விருந்து, தடபுடலான விருந்து சாப்பிட்டு தான் சொல்லுவான், என்ன ஒரு சாப்பாடு, திருப்தியாக மனரம்யமாக சாப்பிட்டு விட்டு வந்ததை தான் என்ன சொல்லுவோம்? திருப்தியாக. ரெண்டாவதாக அங்கே சொல்லப்படுகிற பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். ஆண்டவருடைய சமூகத்தில் ஆலயத்தில் என்ன விதமான ஆராதனையாக இருந்தாலும் சரி, ஆலயத்தினுடைய ஆராதனையின் துவக்கம் முதல் நிறைவு வரை ஆண்டவர் நம்மோடு கூட என்ன செய்கிறார்? இடைப்படுகிறார். எங்களுடைய சகோதரர் சொன்னார், எந்த விதத்திலாவது ஆண்டவருடைய நாமம் அறிவிக்கப்படுகிற இடத்திலே, ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் தாகம் தீர்க்கப்பட்டவர்களாக கடந்து செல்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தூங்குறவங்க மாத்திரம் அல்லேலூயா. நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் தாகத்தை தீர்த்து அனுப்புகிறார். ஆனால் யாருக்கெல்லாம் தாகம் இருக்கோ அவங்க தான் என்ன செய்ய முடியும்? தீர்க்கப்பட முடியும். என்ன ஒரு தாகம்! இன்றைக்கி உலக பிரகாரமான தாகத்தோடு அநேகர் வாழ்ந்து கொண்டிருப்போமே. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த தாகத்திற்கு என்ன கிடையாது? தண்ணீரோ அந்த தாகத்திற்கு மருந்தோ என்ன செய்யாது? கிடையாது. ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கிற காரியங்கள், இன்னும் அநேக விதமான காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். இன்றைக்கி நம்முடைய வாழ்வில் ஏதோ ஒரு தாகத்தோடு, ஏதோ ஒரு வாஞ்சியோடு என்ன செய்திருக்கிறோம்? ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம். நம்ம உள்ளத்தில் சிரித்து கொண்டு இருக்கிறோம். அநேக காரியங்களை நல்லா ஆக்ஷன் பண்ணிங்க. எல்லாத்துலேயும் அமைதியாக இருந்தீங்க, ஆக்ஷனில் என்ன செஞ்சுட்டீங்க? அப்படி வேறு லெவலில் அப்படி எல்லாம் வீடியோ இங்கே யார் பார்த்துட்ருக்காங்கன்னு தெரியல. பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே ரொம்ப மகிழ்ச்சியோடு பார்த்துருப்பாங்க. அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்வில் ஆண்டவருடைய சமூகத்தில் வரும் பொழுது ஆண்டவர் முதலாக என்ன தருகிறார்? ஒரு திருப்தி, சம்பூர்ணம். சம்பூர்ணம் சொன்ன என்னது? ஒரு நிறைவான காரியம். நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும். பவுல் எதை குறித்து சொல்கிறார்? அன்பை குறித்து சொல்கிறார். இங்கே எப்போதுமே குறைவானது அன்பு இருக்கனால என்ன செய்யுது? நிறைய குடும்பங்களில் ஒன்றுமே இல்லாத குறைவான சூழலிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் எப்பொழுதெல்லாம் வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் பரிபூர்ண திருப்தியை தருகிறார். ஹல்லேலூயா,
அது மாத்திரமல்ல, நம்ம என்ன தாகத்தோடு வருகிறோமோ அந்த தாகத்தை ஆண்டவர் தீர்க்கிறார். அது பாடல் வரிகள் கூட நம்மோடு கூட பேசும். அது கடைசியில் உள்ள ஜெபம் கூட நம்மோடு கூட பேசும். காரணம், திருமறையில் உள்ள ஒரு எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் ஒரு நாள் என்ன செய்வதில்லை, அழிந்து போவதில்லை. அப்படி என்று சொன்னால் ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிச்சயமாக நம்முடைய வாழ்விலே ஆமென்றும் ஆமென் என்றும் நிறைவேறும். அப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிற ஆண்டவரை நாம் இன்னும் அதிகமாக தேடுவோம். நிச்சயமாக ஆண்டவர் நம்மை சம்பூர்ண திருப்தியின் மாத்திரமல்ல, ஒரு தாகத்தை தீர்க்கப்பட்டவர்களாக ஆண்டவர் நம்மை வழிநடத்துவாராக. ஆமென். அன்புக்குரியவர்களே, ஊழியர் சொன்னது போல பரிசுத்த வேதாகமம் பெற்ற ஒரு சண்டே ஸ்கூல் பிள்ளை நம்முடைய ஊழியத்திலேருந்து 41 இடத்துல வீட்டார் நடத்திட்டு இருக்கோம். அதில் மணிமுத்தார் பக்கம் மேலே எருமாள்புரம் அந்த கிராமத்தில் நடந்த சம்பவம். 6ஆம் கிளாஸில் சண்டே ஸ்கூலுக்கு வந்த பிள்ளைக்கு ஆண்டோட அன்பு விதைக்கப்பட்டது. அவள் 12th முடிக்கும்போது ஊழியரிடம் பரிசுத்த வேதாகமத்தை வாங்கி கொண்டாள். 1 இயர் பைபிள் வாசித்தா. அவள் 12th முடித்த உடனே ஒரு ஈஸ்டர் பண்டிகை முந்தின நாள் மிஷினரிட்ட எனக்கு ஞானஸ்நானம் கொடுங்கண்ணா. அவளுக்கு அந்த ஊழியர் மூலமாக கல்டகுச்சி குருவானரை கொண்டு கல்டகுச்சி கிறிஸ்து ஆலயத்தில் மூழுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டது. அதோடைய விளைவாக 3 வருஷம் அவள் ஆண்டுக்குள்ளாக ஆழமாக கட்டப்பட்டு ராணி அண்ணா காலேஜில் படித்தா. ஆண்டுடைய பெரிதான கிருபையில் முதல் கிறிஸ்தவ திருமணம் கடந்த மே மாதம் 25ஆம் தேதி அவளுக்கு சிறப்பாக கர்த்தர் கிராமத்தில் நடத்தி கொடுத்தார். நல்ல கைத்தட்டுங்க. ஒரு வேதாகமம் ஊழியர் சொன்ன மாதிரி ஒரு தலைமுறையே மாற்றிட்டு இப்போ அவளுக்கு பிறக்க போகிற குழந்தை ஹிந்துவாக பிறக்குமா கிறிஸ்டினாக பிறக்குமா? சொல்லுங்க. ஏன்னா அவன் மாப்பிள்ளை ஒரு ஏஜி சர்ச் பிலிவர்ஸ் கேடிஸ் நகர். அந்த பொண்ணு அவங்க அப்பாட்ட பிடிவாதமாக சொல்லிட்டாங்க, எனக்கு கிறிஸ்தவ முறைப்படி தான் கல்யாணம் முடிக்கணும்னு. அவங்க வீட்டில் அப்பா அம்மா 2 பேரும் இன்னும் ஞானஸ்நானம் எடுக்காதவங்க. அந்த பொண்ணுடைய தைரியத்தை நான் பார்த்தேன். நான் ரிசப்ஷன் போயிருந்தேன், இரவு நேரம் வாழ்த்து சொல்ல. அவங்க வீட்டில் அநேக விக்கிரக ஃபோட்டோலாம் வச்சுருந்தாங்க. ஆனால் அங்கே நடந்தது பூரா கிறிஸ்தவ சம்பிரதாயத்தின்படி தான், கிறிஸ்தவ முறைப்படி தான் ரிசப்ஷன் நடந்துச்சு. ஒரு குலவி கூட விடலை. நான் போய் ஜோம் பண்ணேன், வாழ்த்து சொன்னேன். அநேக தேவ பிள்ளைகள் அந்த பிள்ளை வாழ்த்துனாங்க. யோசிச்சு பார்த்தேன், இவளுக்கு பிறக்க போகிறதெல்லாம் இன்னும் எப்படிப்பட்ட பிள்ளையா பிறக்க போகுது? கிறிஸ்தவ பிள்ளையா? ஒரு பரிசுத்த வேதாகமும் ஒரு சண்டே ஸ்கூல் வந்த பிள்ளை கொடுக்கப்பட்டதுனால ஞானஸ்நானம் எடுத்து வைராக்கியமாக தாய் தகப்பனை கர்த்தருக்குள்ளே வழி நடத்தி திருமணத்தை ஆலயத்தில் முடிக்க வச்சான்னா எந்த அளவுக்கு இயேசுவை நேசித்திருப்பான். ஆகவே ஊழியர் சொன்ன மாதிரி நீங்கள் அள்ளி கொடுங்க, கர்த்தருக்கு அள்ளி தருவார். கொடுங்கள், உங்களுக்கு நிச்சயப்படும், கொடுக்கப்படும். ஒரு சுவிசேஷ பாடலை பாடிட்டு நம்ம நிறைய நிகழ்ச்சிகளை கடந்து சொல்லுவோம். இந்த பாடல் ஒரு சுவிசேஷ பாடல், திருச்சபை மக்களுக்கும் புறஜாதி மக்களுக்கும் எழுதப்பட்ட ஒரு பாடல். இந்த பாடலுக்கு அப்புறம் நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். எங்கள் வாய்ப்பை கொடுத்த உங்கள் குருவானவருக்கும் சபை ஊழியருக்கும் நற்செய்தி பரப்பு குழு சார்பாக நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். சாமி நம்ம சாமி சாமி இயேசு சாமி. Hello, Chama. Sami potubana Sami, yes Sami potubana Sami, Sami potubana Sami, yes Sami potubana Sami.
செல்வமுள்ள செல்வந்தர்க்கும் வேண்டியதை தருபவர்க்கும் வேண்டாதவனை எடுப்பவர்க்கும் சாமி பொதுவான சாமி. இயேசு சாமி பொதுவான சாமி. கை தட்டலாமே. இயேசு பிறந்த ஒரு குடிசையில ஏலசனங்களோட மத்தியில கல்லான நெஞ்சு மாறு பொட்டியில அவன் இருந்தாரு உன்னோட மனசு இல்ல. சுவாமி இந்த சுவாமி இந்த சுவாமி போல வேறு சுவாமி வந்தவங்க வேறு யாரு தெரியலையா. மனுஷனை மனுஷனாக மதிக்கும்படிய சொன்னவர் ராசத்தோர பார்வை உனக்கு புரியலையா. சாமி நம்ம சாமி சாமி இயேசு சாமி. சாமி நம்ம சாமி சாமி இயேசு சாமி. சாமி பொதுவான சாமி. இயேசு சாமி பொதுவான சாமி. தன்னன 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 தன்னனே தன்னன 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 தன்னனே தன்னன. அடிக்கடி சண்டையுள்ள பூமியில அன்பாயிருக்க சொல்லி வந்தவரு சொன்னதெல்லாம் சொன்னதோடு நிற்கவில்லை. அவர் சொன்னதெல்லாம் சொன்னபடி செஞ்சவரு. நேசத்துடன் பாசத்துடன் நித்தமும் இயேசுவை போல் காலவழி அமைத்திட வேணும் ஐயா. கள்ளங்கவட இல்லாத குழந்தைய போல் இருந்தா அனைவருக்கும் நீதானே முதல்வன் ஐயா. சாமி நம்ம சாமி சாமி இயேசு சாமி. சாமி நம்ம சாமி சாமி இயேசு சாமி. சாமி பொதுவான சாமி. இயேசு சாமி பொதுவான சாமி. சாமி பொதுவான சாமி. இயேசு சாமி பொதுவான சாமி. ஏழை எளியவர்க்கும் செல்வமுள்ள செல்வந்தர்க்கும் வேண்டியதை தருபவர்க்கும் வேண்டாதவனை எடுப்பவர்க்கும் சாமி பொதுவான சாமி. இயேசு சாமி பொதுவான சாமி. சாமிய நம்பு நம்பு அவர் தருமே தம்பு தம்பு. சாமிய நம்பு நம்பு அவர் தருமே தம்பு தம்பு. ஏனையா வம்பு தும்பு எல்லாம் இங்க அன்பு அன்பு. ஏனையா வம்பு தும்பு எல்லாம் இங்க அன்பு அன்பு. சாமிய நம்பு நம்பு அவர் தருமே தம்பு தம்பு. ஏனையா வம்பு தும்பு எல்லாம் இங்க அன்பு அன்பு. சாமிய நம்பு நம்பு அவர் தருமே தம்பு தம்பு. சாமிய நம்பு நம்பு அவர் தருமே தம்பு தம்பு. கை தட்டலாமே. ரைட். ஏன்னா இந்த பாடல் வந்து இருக்கிற ஸ்கேலு ஹை ஸ்கேல். எனக்கு வந்து அந்த 2020 மூல நரம்பியல் நோய் வந்து பாதிக்கப்பட்டு மரணப்பிடியில் இருக்கும்போது என்னுடைய குட்டி நாக்கு உள்ளே போயிட்டு நான் பாடவே முடியாதுன்னு சொல்லி மருத்துவர் சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த அளவுக்கு நான் மீண்டும் பாடுறேன்னா தேவன் எனக்கு கொடுத்த பெரிய ஸ்லாக்கியம். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அவன் பாட்டு வந்து எல்லோரும் பாட முடியாது, எல்லோரும் பாடினா பாட்டு ஆகாது. இங்கே இருக்கின்ற எல்லாருமே தேவனுடைய கலைஞர்கள், தேவனால் பயன்படுத்தும் பாத்திரங்கள். தொடர்ந்து இவங்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க. அநேக ஆத்துமாக்களை இவங்க ஆதாயம் செய்யணும். இந்த அடைக்கப்பட்ட திரு ஆலயத்தில் நம்ம பவுல் ஆலயத்தில் ஞான ஸ்நானம் கொடுக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நன்றி. இந்த நாளில் நம்மத்திலே வந்து இந்த ஊழியத்தை நிறைவேற்றின நம்முடைய நற்செய்தி பரப்பு குழுவினருக்கு நாம் கைகளை தட்டி அவங்களை
வாழ்த்துவோம். என்னாச்சு? சரி, ஆண்டவர் நம்மை ஒரு ஆசிரியப்பராக நாம் இப்போது ஜெபித்து நாம் இந்த கொடுகையை நிறைவு செய்வோம். இரக்கத்தில் ஐசியம் அன்பின் பரமத்தந்தையை நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் உங்களுடைய பாதபடியிலே வந்து உங்களுடைய ஆலயத்திலே வந்து உண்மை பணிந்து கொள்ளவும், ஆண்டவரே உண்மை குறித்து பாடவும், உங்களுடைய வேத வசனங்களை தியானிக்கவும் எங்களுக்கு தந்த கிருபைக்காக நாங்கள் செலுத்துகிறோம். இடத்துல இந்த ஊழியர்களை அழைத்து வந்தீர், அவர்கள் மூலமாக உங்களுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த உதவி செய்தீரப்பா. ஒருவேளை இந்த காலகட்டத்திலே கிராமங்களுக்குள்ளே சென்று நற்செய்தி அறிவிப்பது என்பது ஒரு இயலாத காரியம். எங்கு பார்த்தாலும் எதிர்ப்புகள், எங்கு பார்த்தாலும் ஆண்டவரே எதிரான சொற்கள், எதிர்த்து நிற்கிறவர்கள் அநேகம் பெருகி இருக்கிறார்கள். ஆனாலும் உம்முடைய பிள்ளைகளை நீர் வல்லமையாக ஆண்டவரே தேசங்களுக்குள்ளே, கிராமங்களுக்குள்ளே அழைத்து சென்று உம்முடைய அன்பை அறிவிப்பதற்கு அவர்களுக்கு ஒவ்வொருக்கும் பலன் கொடுத்திருக்கிறப்பா. அந்த அன்புக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை எங்களால் செல்ல முடியாவிட்டாலும் அவர்களுக்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய ஜெபங்களிலே நாங்கள் ஜெபித்து அவர்களுக்கு பலப்படுத்த உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த நாளிலும் கடந்த வந்த ஒவ்வொரு ஊழியருக்காக நான் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இந்த ஊழியர் நாட்களிலே அநேக இடங்களில் தங்கியிருக்கும் போது அவர்களுக்கு எந்த சுகவீனமும் பலவீனம் வராதபடி ஆண்டவரே அவர்களை சுகத்தோடு பலத்தோடு என் தேவ நீர் பாதுகாத்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஒருவேளை உமக்கென்று ஊழியம் செய்தால் எனக்கென்று ஊழியம் செய்கிறேன் பிதாவனவர் கணம் பண்ணுவார் என்று சொன்ன சந்திப்படி அப்பா. ஆண்டவரை இவர்களை நீர் கணம் பண்ணுகிற உண்மை கணம் பண்ணுகிறார்கள் அப்பா. இவர்களை நீர் கணம் பண்ண வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மிடத்திலே ஆண்டவரே நாங்கள் கேட்ட ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே அந்த துன்மார்க்க ஆலோசனை நடவாதபடி ஆண்டவரே இந்த உலகத்திலே அநேக ஆலோசனைகள் உண்டு, துர் ஆலோசனைகள் உண்டு. எல்லா ஆலோசனைகள் இருந்தாலும் கூட ஆண்டவரே அதிகமாக துர் ஆலோசனைகள் அதிகமாக உண்டு. ஆனால் அதற்கு நாங்கள் ஆண்ட விலகி இருக்கோம், அதை நாங்கள் அறிந்து கொண்டு ஆண்டவரே நாங்கள் செயல்பட உதவி செய்யுங்க ஆண்டவர். துன்மார்க்க ஆலோசனை நடக்கும்போது ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் அநேக காரியங்களை நாங்கள் தோற்று போவோம் அப்பா. ஆனாலும் உண்மை மாத்திரம் நாங்கள் நம்பி நாங்கள் எங்கள் வாழ்க்கையை நடத்த உதவி செய்யுங்க. உங்களுடைய கரத்தை எங்கள் தாழ் தெரிகிறோம் ஆண்டவர். இரவுகளில் செல்கிறோம், நல்ல நிறுத்தி தாங்க. காலையிலே ஆண்டவரே உடைய சுதிக்கும் துதியோடு எழுந்திருந்த ஆண்டவரே நாளை தினத்தில் உடைய பரிசுத்த ஓய்வு நாளே நாங்கள் பரிசுத்தமாக ஆசரிக்கும் உடைய ஆலயத்தில் வந்து உண்மை தொழுது கொள்ள உதவி செய்யுங்க. உடைய கரத்தை தருகிறோம், பெரிய காரியங்களை செய்யுங்க. மீட்பட்சமாக இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய ஐக்கியம் நம்முடைய இருப்பதாக. இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். நாம் யாவும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த செயல்கள் மறவாதே. ஆமாம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. தேவ சமானத்தோடு போய் வர கடவோம். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். நன்றி.